ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம். இன்றைக்கி 12.2 வரிசை 2ல் நிறுத்துகிற மாதிரியான ஒரு அழகான கோலம் போட்டிருக்கேன். இது பூவும் சிக்கு கோலமும் சேர்ந்த மாதிரியே ஒரு கோலம். போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 12.2 வரிசை 2ல் நிறுத்திக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய 2 புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பூ டிசைன் போட்டுக்கிறேன். கார்னரில் இருக்கக்கூடிய புள்ளியை இணைச்சி ஒரு இலை மாதிரி போட்டுக்கிட்டேன். சின்ன சின்ன டிசைனை ஒன்றாக்கி நம்ம இணைச்சி போடும்போது ரொம்ப அழகான கோலம் வரும். நடுவில் பூவும் சுற்றி ஒரு சிக்கு கோலம் டிசைனும் போட்டிருக்கேன். அந்த சிக்கு கோலமும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாலாம் இருக்காது. பாருங்கள், இந்த கார்னரில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 5 புள்ளியை நான் ஒரு பூ மாதிரி போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டு முடித்த பிறகு மீதி இருக்கக்கூடிய புள்ளியை ஒரு சிக்கு கோலம் டிசைன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பாருங்கள். இதே டிசைன் தான் 4 பக்கமும் போட்டால் நம்மளுடைய கோலம் அழகாக ரெடி ஆகிடும். இந்த கோலத்தை பார்த்துட்டு வாங்க, அடுத்தது இன்னொரு கோலமும் இதே 12 புள்ளியில் போட்டிருக்கேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த கோலம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கோலத்தை பார்த்துடலாம். இதுவும் 12.2 வரிசை 2ல் நிறுத்தணும், நேர்புள்ளி. சென்டரில் இருக்கக்கூடிய 4 புள்ளியை ஒரு ரவுண்ட் போட்டுக்கிட்டு இதே மாதிரி ஒரு பூ மாதிரி போட்டுக்க போகிறோம். ரொம்பவே ஈஸி இந்த டிசைன், பாருங்கள். இந்த நடுவில் இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த கோலத்தை போடலாம். இந்த கோலத்தை வாசலில் போட்டு கலர் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய புள்ளிகளை ஒரு சூப்பரான ஒரு சிக்கு கோலம், அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளியை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதாவது 3 பக்கம் போட்டு ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸ் டிசைன். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் இதே மாதிரி இணைச்சிருங்க. பாருங்கள், இதிலேருந்து போய் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி, போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த முனையிலேருந்து கொண்டுட்டு அழகாக இப்படி ஒரு டிசைன், மீதி இருக்கக்கூடிய புள்ளிகளை இணைச்சா அழகாக ஒரு கோலம் வந்துடும். இதே மாதிரி 4 பக்கம் போட்டால் நம்மளுடைய கோலம் முடிஞ்சிடும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பேர் தான் சிக்கு கோலம், ஆனால் இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஈஸியான சிக்கு கோலம், எல்லாருமே போடலாம் இதை.
4 பக்கமும் பெட்டி பெட்டியாக போட்டு மீதி இருக்கக்கூடிய புள்ளிகளை இணைச்சா அழகாக ஒரு கோலம், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நடுவில் இருக்கக்கூடிய புள்ளியை ஒரு ரவுண்டு போட்டுப்போம். கோலம் ஃபினிஷ்டு. இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.